நீங்கள் வந்து எதுலேயோ வந்து நீங்கள் வந்து கிசு எழுதிட்டு காசிப் எழுதிட்டு நீங்கள் ரிவ்யூக்குள்ள வரும்போது உங்களுக்கு உங்களோட எத்திக்ஸோட இது எவ்வளோ இருக்கும்? உள்ள வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக வெளியே வந்து காமிக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, இது ஏன் இந்த இதெல்லாம் ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லட்டுமா? நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கிறது தான். நீங்கள் வந்து எதுலேயோ வந்து நீங்கள் வந்து கிசு எழுதிட்டு காசிப் எழுதிட்டு நீங்கள் ரிவ்யூக்குள்ள வரும்போது உங்களுக்கு உங்களோட எத்திக்ஸோட இது எவ்வளோ இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு எத்திக்ஸ்னா கிலோ என்ன விலைன்னு கேட்டிருக்கீங்க. ஆரம்னா என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு பண்ணுறது. நான் வேற ஒரு இதுலேயும் கூட பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் வந்து பார்த்துட்டு வெளில வந்து ஒருத்தர் ஜஸ்ட் டு கெட் சம் அட்டென்ஷன் கத்துறாரு, என் காசு போச்சு, படம் அவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அது தெரியுது, அப்போ தான் கேமராலாம் நம்மள்கிட்ட வரும். ஒருத்தர் ஒரு படத்தை பற்றி திட்டுறாரு, அதுவே பயங்கர ப்ரிட்டென்ஷியஸாக இருக்குது. ஸோ அப்போ அது வந்து நீட்டி கேட்குறாங்க. ஃபைன், ஒருத்தர் கத்துறாரு, உங்களுக்கு நியூஸ் வேணும் கேட்குறீங்க, சிரிச்சுக்கிட்டே ஒருத்தவங்க ஓடி வந்து மேய்க்க நீட்டுறாங்க. ஸோ அப்போ உங்களோட இது என்னவா இருக்குது? நெகட்டிவிட்டி கிடச்சிருச்சு, இதை வச்சு நான் என்னது இது பண்ண முடியுமா, வியூவர்ஷிப் ஏற்ற முடியுமா, அப்படி இருக்குது. இன்னொரு அதை விட மட்டமான ஒரு இது என்னென்னா, நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ போடுறது. எனக்கு புரியல, புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்க விரும்பல, நான் இதை சால்வ் பண்ண விரும்புகிறேன். அவ்வளோதான். இட்ஸ் ஹை டைம் வி லுக் இன்டு திஸ்.